வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. இந்த வீடியோவில் நடிகர் திலகத்தின் படத்தில் இடம்பெற்ற 2 பாடல்களை பற்றிய அரிய செய்திகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். முதலில் கௌரவம் படத்தில் இடம்பெற்ற கண்ணா நீயுமா என்ற பாடலை பற்றி. கௌரவம் படத்தின் தயாரிப்பாளர் 1973ஆம் ஆண்டு படத்தின் பாடல்களை எழுதுவதற்காக கண்ணதாசனுக்கு முன்பணம் கொடுத்து புக் செய்திருந்தார். ஆனால் கவிஞரோ தன் வேலைகளை எல்லாம் மறந்து மலேசியாவில் வாழ்க்கையை ரசித்துக் கொண்டு இருந்தார். இதுபோன்று தன் வேலையை மறந்து சரியான நேரத்தில் பாடல்களை தராமல் தாமதப்படுத்துவார் என்பது கண்ணதாசனின் மீதான பரவலான கருத்து. அந்த சமயத்தில் அவருடைய உதவியாளர் படத்தின் தயாரிப்பாளரை சந்தித்து, அவர் எப்போதும் இப்படித்தான் தாமதப்படுத்துவார் என்று கவிஞரின் குறைகளை கூறி தனக்கு அந்த வாய்ப்பை தருமாறு கேட்டார். அவர் இப்போது பெரிய தயாரிப்பாளர். ஆனால் தயாரிப்பாளரோ கண்ணதாசனே பாடல்களை எழுதட்டும் என்று காத்திருந்தார். கண்ணதாசன் மலேசியாவில் இருந்து வந்தவுடன் இந்த செய்தியை கேள்விப்பட்டு மிகவும் மனவருத்தம் அடைந்தார். தான் தூக்கி வளர்த்து ஆளாக்கிய ஒருவர் தன்னை கவிழ்க்க பார்ப்பதை எண்ணி மனவேதனை அடைந்தார். அடுத்த நாள் இயக்குனர் பாடலின் சூழ்நிலையை விளக்கினார். தான் எடுத்து வளர்த்த தன் வளர்ப்பு மகன் தன்னை எதிர்த்து நிற்கிறான் என்றார் இயக்குனர். வழக்கம் போல தன் வாழ்க்கையின் வழியை அந்த படத்தின் பாடலில் எழுதியிருப்பார் கண்ணதாசன். தனது உதவியாளர் செய்த துரோகத்திற்காக எழுதியது போலவே முழு பாடலும் இருக்கும். அந்த பாடல் நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா, காலம் மாறினால் கௌரவம் மாறுமா என்று அந்த நிகழ்வை மனதில் வைத்து அந்த பாடலில் வடித்திருப்பார். ஆனால் இவ்வளவு நடந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து அந்த உதவியாளரை மீண்டும் சேர்த்து கொண்டார். அதற்காக அதே படத்திற்காக பாலூட்டி வளர்த்த கிளி, பணம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி, நாளை வரும் கச்சேரிக்கு என்று எழுதினார். தான் நினைத்ததை பாட்டில் அழகாக வெளிப்படுத்தும் அற்புத ஆற்றல் பெற்றவர் கவிஞர் கண்ணதாசன். அடுத்ததாக டிஎம்எஸ் சம்பந்தப்பட்ட செய்தி. சிவாஜி படத்தின் ஹிட் பாடல் பாடி முடித்தபின் வருத்தப்பட்ட டிஎம்எஸ், மனதை உருக்கும் சோகம். விஷயம் இதுதான். 1959ஆம் ஆண்டு பீம்சிங் இயக்கத்தில் வெளியான படம் பாகப் பிரிவினை. சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, எம்.ஆர். ராதா, நம்பியார், பாலையா உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்தனர். கிளாசிக் சினிமாவில் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுக்கு தனது குரல் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்த டி.எம். சௌந்தரராஜன் தான் பாடிய ஒரு பாடலை பாடி முடித்தபின் ஏன் இந்த பாடலை பாடினோம் என்று வருத்தப்பட்டதும், அதன் பிறகு வேறு எந்த மேடையிலும் அந்த பாடலை பாடவில்லை என்பதும் பலரும் அறியாத தகவல். தமிழ் சினிமாவில் தனது குரல் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள டி.எம். சௌந்தரராஜன் ஒருமுறை அவரின் மூத்த மகன் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது அவரின் அருகிலேயே இருந்து கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். அப்போது பாகப்பிரிவினை என்ற படத்திற்காக அவரை பாடல் பாட அழைக்கிறார்கள். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பாடல் என்பதால் துக்கத்திலும் டிஎம்எஸ் பாட செல்கிறார். இந்த படத்தில் பட்டுக்கோட்டை மற்றும் மருதகாசி ஆகியோரும் பாடல்களை எழுதியிருந்தார்கள். அனைத்து பாடலும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று ஹிட்டடித்தது. குறிப்பாக கண்ணதாசன் எழுதிய ஏன் பிறந்தாய் மகனே என்ற பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகின்றது. இந்த படத்தில் 4 பாடல்களை பாடிய டி.எம். சௌந்தரராஜன் இந்த பாடலையும் அவரே பாடியிருந்தார். மகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில் ஏன் பிறந்தாய் மகனே என்று அவருக்கு கொடுத்த பாடலால் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஆனாலும் இசையமைப்பாளர்களிடம் மெட்டை கேட்ட டி.எம். சௌந்தரராஜன் பாடலை ஒருமுறை பாடி பார்த்துள்ளார். வழக்கமாக 2 முறை ஒத்திகை பார்த்துவிட்டுதான் ரெக்கார்டிங் போகும் டி.எம். சௌந்தரராஜன் இந்த முறை ஒரே ஒரு முறை மட்டும் பாடலை பாடி காட்டிவிட்டு உடனடியாக ரெக்கார்டிங் சென்று ஒரே டேக்கில் பாடலை பாடி முடித்துள்ளார். பாடி முடித்துவிட்டு அவசரமாக மருத்துவமனை சென்று பார்த்த டிஎம்எஸ்க்கு அவரது மகன் இறந்துவிட்டார் என்ற அதிர்ச்சிகரமான செய்தி வருகின்றது. இதை கேட்டு மிகவும் வேதனையடைந்த டி.எம். சௌந்தரராஜன் அதன் பிறகு ஏன் பிறந்தாய் மகனே என்ற பாடலை எந்த மேடையிலும் பாடவே இல்லை. அதேபோல இந்த பாடல் ரேடியோவில் ஓடினாலும் அதை ஆஃப் செய்து விடுவாராம். 1 வருடம் கழித்து படுக்கையில் இருந்த தனது அம்மாவின் ஆசையை நிறைவேற்ற கவிஞர் வாலி டிஎம்எஸ்ஐ அழைத்துக் கொண்டு தனது அம்மாவை பார்க்க சென்றுள்ளார். அப்போது அவர் வற்புறுத்தி கேட்க மனதை கல்லாக்கிக் கொண்டு ஏன் பிறந்தாய் மகனே என்ற பாடலை மீண்டும் ஒருமுறை பாடியுள்ளார். அத்துடன் வேறு எங்கும் டி.எம். சௌந்தரராஜன் இந்த பாடலை பாடவே இல்லை.